வணக்கம் மிஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிரைட் ஃபிக்ஸ். நான் தான் பிரைட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன், நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பிரேமமோட பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இமேஜின் யுவர் செல்ஃப். போன பாட்டு எதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோன்னா, நீங்கள் கோயிலில் இருந்திருப்பீங்க, நீங்களும் சத்யாவும். அதை மேத்யூவும் ஜேகே ஸ்கெட்ச் 3 பேர் பார்த்துட்டு அப்படியே வாயை பொழந்துருப்பாங்க. வாங்க இதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். டேய் இங்கே பாரு உன் ஆள். டேய் நானும் தான் பார்த்துட்ருக்கேன். பத்தியா நான் சொன்ன பத்தியா, நான் தான் சொன்னேன்ல அவர் இருந்தால் உன் ஆளும் இருப்பான்னு. ஆனால் மச்சான், சத்யாவை பார்க்கும்போது ட்ரெடிஷ்னல் அப்படியே நல்லா தான் இருக்கா. ஆமாம்ல, என் ஆளும் இருக்கட்டும் உன் ஆளும் நல்லா தான் இருக்கா. அப்போ ஸ்கெட்சு பார்த்துட்டு இவனுங்களுக்கு வேறு வேலையே இல்லை, அவன் ஆளுன்ட்டு. ஐயோ டேய், என்ன கோயில் உள்ளே போகிறோமா வெளியே போகிறோமா, இதை மட்டும் சொல்லு. அது ஸ்கெட்சு, அது உள்ளே தான் போகிறோம் அப்படின்னு மேத்யூ சொல்லும்போது 2 பேரும் பார்க்குறானுங்க. ஆமாம், உள்ளே தான் போய் சைட் அடிக்க போகிறோம். அது மேத்யூ, இது தப்பு இல்லை. என்னது தம்பி, என்னது தப்பு இல்லை? இல்லைடா, பெருமாள் ஏதாச்சும் நினச்சிப்பாரு. பெருமாள் வெளியே ஆஞ்சநேயர் இருக்காரு, அவரே எதுவும் நினைக்க மாட்டார் வா அப்படின்ட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். டே ஆஞ்சநேயருடா. இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். இப்போ ஆஞ்சநேயர்டான்னு அவரே சேர்த்து வச்சுருவார் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். இப்போ கூட்டிகிட்டு போய் ஒரு ஓரமாக 3 பேரும் நின்று சத்யாவையும் உங்களையும் தான் சைட் அடிச்சிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் சத்யா நோட் பண்ணிட்டு தான் இருக்கா. ஏய் வயன், என்னடி? இல்லை, அங்கே அந்த ஓரமாக நிற்கிறானுங்கல்ல, யாரு? ஏய் டக்குன்னு பார்க்காதடி, கொஞ்சம் பொறுத்து பாரு. ஏண்டி, யாரு? கொஞ்சம் பொறுமையாக லைட்டாக ஓரமாக திரும்பி பாரு. அந்த ஓரத்தில் பாரு, 3 பசங்க நிற்கிறானுங்க. அது நம்ம சீனியர்ஸ் மாதிரி தெரியுது எனக்கு. அதுலேயும் அதான் ஒன்று கூட அடிக்கடி கூப்பிடுவான்ல, அவன் பேர் மேத்யூவா? அவனே தான். அவன் நிற்கிற மாரி தான் இருக்குது பாரு. இப்போவே பார்க்கவா? இல்லை ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணு, பார்க்கலாம் அப்படின்ட்டு அவன் உங்கள்கிட்ட சொல்கிறா. அப்போ இங்கிட்ட அப்படியே மேத்யூ, டே நம்மளை பற்றி தான் பேசுகிறாளுங்க, டக்குன்னெலாம் பார்த்துடாதீங்க, பார்த்துட்டானா அப்புறம் கொஞ்சம் சிக்கலாயிரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எங்கன்னா வேடிக்கை பாருங்கடா. அங்கன்னா 3 பொண்ணாக இருக்குது, அவளுங்க 2 பேர் தானே இருக்காளுங்க, நான் எங்கத்த பார்க்க, நீங்களே பார்த்து தொலைங்க அப்படிங்க. நான் ஸ்கெட்சு ஜேகே இதெல்லாம் காதிலே வாங்கலை, உங்களை பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துருடி அப்படியே பாருடி, பார்க்கவே மாட்டேன்றா. பார்த்துடா. அப்போ நீங்களும் கரெக்டாக பார்த்துடுறீங்க. இவர் பாட சொல்லியே டார்ச்சர் பண்ணுவார். ஆனால் அதுவும் நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு லைட்டாக சிரிக்கிறீங்க. அப்போ ஜேகேஓ லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஹாய் காட்டுறான். நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் நீங்கள் அப்படியே குனிஞ்சிட்றீங்க. பார்க்காதடான்னு தான் நான் சொன்னேன், ஏன்டா டக்குன்னு பார்த்தேன்? பார்த்ததுனால தானே ஹாய் காட்ட முடிஞ்சிச்சு. நீ பார்க்குறியோ இல்லையோ, ஆஞ்சநேயர் இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காருடா. சும்மா இருடா, நீ வேற, கம்முன்னு இரு. என்ன சொல்லு கம்முன்னு இருன்னு, போகிற போக பார்த்தா அப்படின்னு திரும்பிக்கிறான். சரி வா, அதான் அவள் பார்த்து ரைட்டா தெரியுது, மூடு, சிரிச்சிட்டா, அவ்வளோதானே, அவ்வளோதான், மூடு, பொறுக்காது உனக்கெல்லாம். அவள் சிரிச்சிட்டான்னு சொன்னான். போடா. இருக்கட்டும் தம்பி, இருக்கட்டும். நாங்களும் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி உஷார் பண்ணி அவளும் நம்மளை பார்த்து என்னை பார்த்து சிரிப்பான் அப்படின்ட்டு மேத்யூ சொல்கிறான். ஜேகே அதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு போதும் இரு, அவளுங்க வர்றாளா இருந்துங்கன்னு பார்ப்போம், வருவாளுங்க பாரு
அப்படின்ட்டு அவன் அப்படியே சத்யாவை பார்க்குறான். சத்யாவை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது. ஆனால் அதே நேரம் அப்படியே டோட்டலாக ஆப்போசிட்டாக இருப்பா காலேஜில். அதெல்லாம் யோசிச்சுட்டே அவன் சத்யாவை பார்த்துட்டே இருக்கான். இப்போ கொஞ்ச நேரம் அவங்க 3 பேர் பேசிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் கோயில் உள்ளே போயிருப்பீங்க. இவங்க எல்லோரும் தேடுறானுங்க உங்கள் 2 பேரையும். டேய் எங்கடா போனா? ஆளே காணும். இங்கே தானே நின்னா வெளியே. டேய் ஒரு வேளை கோயில் உள்ளே போயிருப்பாளோ அப்படின்னு ஸ்கெட்சு சொன்னதும், ஆமாண்டா கோயில் உள்ளே போயிருக்கலாம்ல, சரி வா போகலாம். ஐயோ கோயில் உள்ளவா அப்படின்னு மேத்யூ சொன்னதும் தலையிலே போட்டு, இது பாரு வர்ற ஒழுங்கு மரியாதையா, வரேன்ப்பா போ பின்னாடியே வரேன் அப்படின்ட்டு பின்னாடியே போகிறான் மேத்யூவும். அங்கே போனால் எல்லோரும் கூட்டமாக இருக்குது. அங்கே உங்கள் வாய்ஸ் மட்டும் தனியாக கேட்குது. யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடுதான் ஆட, பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட, இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட, இளைய கண்ணியின் இமை திடாத கண் எங்கும் அங்குமே தேட, ஆயர் பாதையில் கண்ணன் இல்லையோ, ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ, ஆயர் பாடியில் கண்ணன் இல்லையோ, ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ, பாவம் ராதா யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடுதான் ஆட, பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட. இதை பாடினோடனே அங்கே உள்ளவங்க எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. ஜேகே எப்படி இவங்களை வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. அப்போ மேத்யூ, நல்லா பாடுறாள் மச்சான் இவ, ஆனால் இவளை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டேன்னா உனக்குலாம் ப்ளேலிஸ்ட்டே தேவையில்லடா, நினச்ச நேரத்துக்கு பாட சொன்னால் இவள் பாட்டுக்கும் பாடிட்டு கிடப்பா. நல்லா இருக்குல்ல இந்த பொண்ணு பாடுறது? நல்லா இருக்கு மச்சான், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்குடா இவளை. அதுவும் இவன் பாடுறதை பார்க்க பார்க்க எனக்கெல்லாம் 2 கண்ணை பத்த மாட்டேங்குது. வேணும்னா சொல்லு, ஆஞ்சநேயர்கிட்ட இன்னும் 2 கண்ணு எக்ஸ்ட்ரா கேட்குறேன். சித்த என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண விட மாட்டியா? விட மாட்டேன்டா அப்படின்ட்டு அடிக்கிறான். இவனும் சிரிச்சுட்டு அப்படியே அவங்கள பார்க்குறான். நீங்கள் அப்போ தான் கண்ணை திறக்கிறீங்க, பார்த்தா நேராக உங்களுக்கு நேராகவே ஜேகே இருக்கார். பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறீங்க. அவரும் உங்களை பார்த்துட்டு நல்லா பெருசாக பிக் ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ அப்படியே வீட்டுக்கு வரானுங்க 3 பேரும் ஒரே ஜாலியாக. ஜேகேலாம் மூஞ்சில் பல்லோட தான் வீட்டுக்கே வராரு. அப்போ வீட்டு வாசல்லையே பாட்டி உட்காந்துருக்காங்க. சங்குக்கு என்னது இது? என் பிள்ளைக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது மூஞ்சி ஃபுல்லாக. என்ன அப்பாவு ஆச்சு? அப்போது அவங்க கன்னத்தில் வச்சு கேட்கும்போது ஜேகே இந்தமாரி கோயிலில் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். அடே ஃபோனில் வீடியோ பிடிச்சிட்டு வந்திருக்கக்கூடாது, பார்த்துருப்பேன்ல. நெக்ஸ்ட் டைம் காலேஜில் பாட சொல்லி இது பண்ணுறேன், ஓகே? சரி சரி. அழகாக இருப்பாளா? ரொம்ப நல்லா அழகாக இருப்பா. அப்படியா? சரி சரி. டேய் குஞ்சுமணி, என்ன எப்பட்றா என் பேத்தி நல்லா இருக்காளா? தெரியுது தெரியுது. ஆமாம், நீயும் ஒரு பேத்தியை பிடிச்சிப்பிட்டு வர வேண்டியதானே, எதுக்கு சும்மா வெட்டி பயலாக இருக்க? ஆமாம் பிடிப்போம், ஒரு நல்ல பிள்ளையா பிடிப்போம். சங்குக்கு பிடிச்சிருக்க மாரி பாட்டு பாடுற பிள்ளையா பார்த்து பிடிடா. அப்போ தான் நீயும் அழகாக அந்த பிள்ளை பாடுறதை கேட்டுக்கிட்டு இருக்கலாம். நான் எந்த பிள்ளைய பிடிக்க போகிறேன்னு இந்த கேள்விக்கு என்னத்தான் தெரியுது.
அந்த பிள்ளை வாய் திறந்தாலே பச்சை பச்சையாக தான் கேட்கும். இதுக்கிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? என்னடா என்ன வாய்க்குள்ளே பேசுகிற? ஒன்றும் இல்லை பாட்டி. ஆமாம் ரே குஞ்சுமணி இங்கே வா. என்ன? சரி என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதுவா, அது ஒன்றும் இல்லை பாட்டி. என்னாச்சு? இந்த பிள்ளையும் உன்னை வேண்டான்ட்டாளா? சொல்லு, நான் போய் பேசுகிறேன். நீ கட்டிக்கிறியா இல்லை என் குஞ்சுமணியை நான் கட்டிக்கவான்னு நான் கேட்குறேன். பாட்டி சும்மா இரு பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன்டா மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை விடு. ஆமாம், நீ அந்த ட்ராமாலாம் பார்த்து முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். இப்போ ஏதோ விசய் தேவர் கொண்டாவா, அவனுக்கும் இன்னொருத்தி எவ்வளோவில் வருவா. வந்தானா, ரஷ்மிகா வந்தானா, அவளுக்கும் கல்யாணமாம்ல ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? அப்படின்னு ஜேகே கேட்டதும் ஆமாண்டா இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையாக பொய்யான்லாம் எனக்கு தெரியாது, நெட்டில் பார்த்தேன். ஓ அது வேறையா? சரி பாட்டி, நான் ரூமுக்கு போகிறேன். போ நீ போ அப்படின்னு ஜேகே அமுச்சு வச்சுட்டு, குஞ்சுமணி எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு சரியா? சரி பாட்டி. ஆமாம் பாட்டி. என்னடா பசிக்குதா? ஆமாம் பாட்டி. உனக்கு எதுவும் வாங்கி கொடுக்கலாம் அந்த பையன்? இல்லை பாட்டி, கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் புளிசோறு வாங்கி கொடுத்தான் பாட்டி. அதையும் இந்த ஸ்கெட்சு பிடுங்கிக்கிட்டான். ஆமாம், அவன் எங்கே? அவன் வர வழியில் இறங்கிக்கிட்டான் வீட்டில். ஓ சரி வா, உனக்கு சோறு போட்டு தரேன் சாப்பிடு அப்படின்னு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது. இப்போ மூணு பேரும் வந்து அந்த பெஞ்சில் உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். அப்போ சடனாக நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு ஃபோன் எடுத்து விரோஷோட மேரேஜ் வீடியோ பார்த்துட்ருக்கான் ஜேகே. இதெல்லாம் மேத்யூ பார்த்துட்டு, டேய் என்னடா அதை பார்த்துட்ருக்க காலையிலேருந்து மண்டை வலியில்? டேய் நல்லா இருக்கு பாரு, எவ்வளோ சிம்பிளாக. தெலுங்கு வெட்டிங்னா தெலுங்கு வெட்டிங் தான் இல்லை டேய், தெலுங்குன்னா பக்கா தெலுங்கு இல்லை, கன்னடம். அது ஏதோ ஒன்று, ஆனால் தெலுங்கு வெட்டிங் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டடா. அந்த பிள்ளைய லவ் பண்ணுறேன்ட்டு என்னென்ன பேச்சு பேசுகிற. சே, ஒரு காலத்தில் பொண்ணுங்க கிட்ட வந்தாலே 10 மைல் தள்ளி போய் நிற்பான். இப்போ பாரு அந்த பிள்ளைக்கு எப்படி இறங்கிட்டான். சே, என்ன வாழ்க்கடா அப்படின்ட்டு மேத்யூ நினச்சிட்டு இப்படியோ ஜேகே பார்த்துட்ருக்கான். விரோஷ் நல்லா இருக்குல்ல பேர்? ஆமாம், விரோஷ் நல்லா இருக்கு. எனக்கு பிறக்க போகிற பையனுக்கு இந்த பேர் வைக்கணும்டா, விரோஷ். எது பையனுக்கு வைக்க போறியா? அப்போ பொண்ணு தான் ஃபஸ்ட்டு, பட் விரோஷ். பொண்ணு பிறந்தா விரோஷிக்கா அப்படி வைப்போம். சரி, பையன் பொண்ணுன்னு பேசுறியே, பொண்டாட்டி யார்? ஐ மீன் குழந்தைங்களோட அம்மா, அதாவது உன் பொண்டாட்டி யார்? அதான் அந்த ஃபஸ்ட் இயரு அதான்டா ஃபஸ்ட் இயரு நான் என் ஆளு. சரிதான், இது அந்த பிள்ளைக்கு தெரியுமா? ஒன் சைட் லவ். கேவலமா இல்லை அப்படின்ட்டு அவன் திரும்ப அந்த வீடியோவே பார்த்துட்ருக்கான். இதெல்லாம் மேத்யூ பார்த்துட்டு, சே அசிங்கமாக இருக்குடா எனக்கு, போய் அந்த பிள்ளைகிட்ட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணி தொலை. போகலாம் அப்படின்ட்டு திரும்ப அந்த வீடியோவே பார்த்துட்ருக்கான். இப்போ அப்படியே உங்ககிட்ட வந்தா நீங்களும் சத்யாவும் தான் வந்துட்டுருக்கீங்க. அப்போது நீங்கள் நேற்று ஜேகே உங்களை பார்த்துட்டு கை காட்டினதெல்லாம் நினச்சி சிரிச்சிட்டு வரீங்க. ஏய் என்ன சிரிக்கிற? ஒன்றும் இல்லை. ஏய் உண்மையை சொல்லு, எதுக்கு சிரிக்கிற? ஒன்றும் இல்லை சத்யா, இது நார்மலாக தான் சிரிச்சிட்டு வந்தேன், ஒன்று நினச்சேன் அதான் சிரிச்சிட்டு வந்தேன். ஏய் பொய் சொல்லாத, எதனால சிரிச்ச சொல்லு. ஒன்றும் இல்லை, உண்மையாக ஒன்றும் இல்லை. இங்கே பாரு வயன், நான் உன்னை அப்சர்வ் பண்ணியிருக்கேன், நீ எப்போ எது பண்ணுவேன்னு. இப்போ பண்ணது நான் இதுவரையும் பார்த்து அப்சர்வ் பண்ணதில்லை, அதான் கேட்குறேன்.
இதை அப்சர்வ் பண்ணுற முடியலை, அதனால தான் கேட்குறேன். ஏதோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது ஒன்றும் இல்லை. நேற்று கோயிலில் நம்ம ஜேகே சீனியரை பார்த்தோம்ல. யார்? அதான் அந்த மேத்யூ அவனுங்கெல்லாம் இருப்பானுங்களே, அவனுங்களா? ஆ ஆமாம். அதுக்கு என்ன போ? இல்லடி, எனக்கு அவர் தான் கண்ணுக்குள்ளவே நிற்கிறாரு. என்னன்னு தெரியல. ஏன் என்ன கண்ணுக்குள்ளே நிற்கிறாருன்னா புரியல. இல்லடி, அவரை பிடிக்கும், சைட் அடிச்சிருக்கேன் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் எக்ஸ்ட்ரா என்னமோ இருக்குது. எக்ஸ்ட்ராவா? புரியலடி, எப்படி சொல்கிற? எனக்கு சொல்ல தெரிலடி. ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா என்னோ என் மனசுக்குள்ளே ஏதோ இருக்குது. அது என்னமோ தெரில. அவரை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. அவர் கேட்குற பாட்டெல்லாம் நான் பாடிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. அவருக்கு மட்டும் இதெல்லாம் அவருக்கு மட்டும் நான் பண்ணணும்னு தோணுது. சரி. இது எனக்கு சொல்ல தெரிலடி. இது சரிங்க பாரு, விடு. இது ஏதோ அட்ராக்ஷன் அந்த மாரியில் ஏதோ ஒன்று இருக்கும். நீ மனசை போட்டு குழப்பிக்காத சத்யா. அதெல்லாம் இல்லை சத்யா. அட்ராக்ஷனுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது நமக்கு. இது அது இல்லை. அப்போது லவ் பண்ணுறியா? அதுதான் நான் கரெக்டாக எனக்கு தெரியல. அப்போது வேறு என்ன தான் பண்ணி தொலைகிற? எனக்கு தெரியலடி என்ன என்ன பண்ணதுன்னு. ஆனால் அவர் மேலே ஏதோ ஒன்று இருக்குது, எனக்கு அது மட்டும் புரியுது. சரிதான், பாட்டு பாட சொல்லி அந்த பையன் ஒன்று கவுத்துட்டான். சரி போலாம் வா. அப்படின்ட்டு நீங்களும் சத்யாவும் வந்துட்டுருக்கீங்க. பார்த்தா ஜேகே நிற்கிறாரு அங்கே. அப்போது அவரே உங்களை கூப்பிட்றாரு. ஹே ஹே ஒயன். கூப்பிட்டீங்களா? ஆமாம், இங்கே வா. ஏய், எதுக்கு அந்த பொண்ணை கூப்பிட்ற? நீ கொஞ்சம் தள்ளி போய்க்கூடா. ஏய், ப்ரப்போஸ் எதுவும் பண்ண போறியாடா? ஏய், அதெல்லாம் இல்லை, இப்போல்லாம் பண்ண மாட்டேன், இன்னும் 2-3 பாட்டு ஆகும். ஓகே அப்படின்ட்டு கொஞ்சம் தள்ளி போய் இன்னொரு மரத்தடியில் நின்று சத்யாவை தான் மேத்யூ சைட் அடிச்சிட்ருக்கான். அவன் முறைச்சிட்ருக்கா. கோயிலில் பகையில் எவ்வளோ லட்சணமாக இருந்தா, இப்போ பாரு, மாண்டையை விரித்து போட்டுக்கிட்டு பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு வந்துட்டான். அடிக்க வர்ற மாரியே வர்றா. எப்பா அப்படின்ட்டு சத்யாவே லைட்டாக ஒரே கண்ணில் பார்த்து சைட் அடிச்சிட்ருக்கான். இப்போ நீங்கள் ஜேகே கூப்பிட்டாருன்னு ஜேகே கிட்டே போகிறீங்க. அப்போ ஜேகே உங்களை பார்த்துட்டு எப்படி கேட்குறதுன்னு தெரியலையே, போஜனம் தின்னாவா? அப்போ நீங்களும் லைட்டாக சிரிச்சிட்டு சாப்பிட்டேன். நீங்கள்? சாப்பிட்டேன். வேற வேற இல்லை, நேற்று கோயிலில் பாடினது பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இப்போ வேற கோகுலாஷ்டமி வருதுல்ல? ஆமாம், வருது தான். எங்கள் வீட்டுக்கு வரியா? உங்கள் வீட்டுக்கா? ஆமாம், எங்கள் வீட்டுக்கு தான். நீ சத்யா அப்புறம் கூட ஒரு பொண்ணு இருப்பாளே, அவள் பேர் ஜொன்னு. நீங்கள் 3 பேரும் வரீங்களா எங்கள் வீட்டுக்கு? எதுக்கு? கோகுலாஷ்டமிக்கு எதுக்கு கூப்பிடுவாங்க? சாமி கும்பிட தான், வேறு எதுக்கு? அப்போ ஓகே, வரேன் அப்படின்ட்டு லைட்டாக சொல்கிறீங்க சிரிச்சிட்டே. சரி, சாட்டர்டே மறந்துடாமல் வந்துடு. ஓகே அப்படின்ட்டு அவரும் சிரிச்சிட்டே
அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு சத்யா கிட்டே போயிட்டு அவர் இந்தமாரி சொன்னார்னு சொல்கிறீங்க. இப்போ எதுக்கு அவர் உன்னை கூப்பிடணும்? என்னை மட்டும் கூப்பிடல, நம்ம 3 பேரையும் தான். அதுதான் எதுக்குன்னு கேட்குறேன். கோகுலாஷ்டமி இல்லை, வேறு ஏதோ இருக்குடி. வேறு ஏதோ இருக்கா? இப்போ தான் புரியுதுடி எனக்கு, அவருக்கும் உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கோ? அதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரிலப்பா. ஆனால் அவர் கூப்பிட்டாரு நம்ம 3 பேரையும். போகலாம்? சரி போகலாம். அடியே, மாமக்காருக்கிட்ட என்ன சொல்கிறது? யாரு? அதுதான் ஜேடன். ஜேடன் சாரா? ஆமாண்டி, அவர் என் மாமா. ஆமாம்ல. ஐயோ, அவர்கிட்ட சமாளிச்சுட்டுல போகணும். உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிடலாம். ஓகே? சரி, ஓகே டன். பிளான் ஓகேவா? இதுக்கு மேலே எதையும் சொதப்பிடாத. உங்கள் வீட்டில் என் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்துரு. ஓகே? பர்ஃபெக்ட். அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் கிளாஸ்க்கு போகிறீங்க. இப்போ ஈவினிங்கும் ஆயிருக்கும். நீங்கள் சத்யா ஜுன்னு 3 பேரும் காலேஜ் விட்டு கேம்பஸை விட்டு வெளியே வந்துட்டுருக்கீங்க. பார்த்தா ஜேகே உங்களை கூப்பிட்றாரு. சீனியர் கூப்பிட்றாருடி. இப்போ என்ன, போயிட்டு வா. சரி இரு, நான் வந்தாரேன் என்னன்னு கேட்டுட்டு. சரி போ, சீக்கிரம் போயிட்டு வா. அப்புறம் உங்கள் மாமகாரு வந்துடுவார். ஐயோ, மாமா வேறையா? சரி இரு வரேன் அப்படின்ட்டு ஜேகே கிட்டே போகிறீங்க. என்ன? ஆமாம், மறந்துடாத சாட்டர்டே. மறக்க மாட்டேன். ஆமாம், என்ன ட்ரெஸ் போட்டு வர போகிற? நார்மல் தான். இல்லை, வேறு எதுனா டிஃப்ரெண்ட்டாக போட்டு வாவேன். டிஃப்ரெண்ட்டாவா? ஆமாம், டிஃப்ரெண்ட்டுக்கு நான் எங்கே போகிறது? ஒரு வேலை ஹாஃப் சாரீ கட்ட சொல்கிறாரோ? அவளுக்கு புரியுமா இல்லையா? டிஃப்ரெண்ட்னா சாரீ கட்ட சொல்கிறேன். புரியணுமே, புரியுதா இல்லையா? புரியுதா? புரியுது. டிஃப்ரெண்ட்டா? புரியுது. அப்பா புரியுதுன்னு சொல்லியிருக்கா. புரிஞ்சால் சந்தோஷம்தான். வேற என்ன? வேற நான் போட்டா? சரி போ. வயன், ஓ நம்பர் கிடைக்குமா? நம்பரா? ஆமாம், நம்பர் தான். கிடைக்குமா? அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் நம்பர் சொல்கிறீங்க. அவரும் சிரிச்சிட்டு ஓகே நீ போ. ஓகே அப்படின்ட்டு நீங்கள் சத்யாட்ட போகிறீங்க. அப்போது ஜுன்னு, அவர் என்ன நம்பர் கேட்டாரா என்ன? ஆமாண்டி, நம்பர் கேட்டார். நானும் கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்போது 2 பேரும் சிரிக்கிறாளுங்க. அப்போது மேடம் ஜங்குக் சீனியருக்கு விழுந்துட்டீங்க அப்படி தானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்போது வேற என்ன? அது 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 தெரியல, ஏதோ கேட்டார், கொடுத்துட்டேன். அதான் எதனால கொடுத்த? அதுதான் தெரியலன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன திரும்ப திரும்ப அதே கேட்டுட்ருக்கீங்க? ஓ சரி ஜினு, நீ விடு. அவளுக்கு தெரியலையா, நமக்கு தான் தெரிஞ்சிச்சுல்ல, அப்புறம் என்ன, வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு 3 பேர் பேசிகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் மாமகாரு, அதாவது ஜேடன் சார் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இவனுக்கு சொன்னாவே புரியாது. எதுக்கு அடிக்கடி ஒயனை கூப்பிட்டு பேசுகிறான், பாட்டு பாட சொல்கிறான், இவ்வளவும் போய் பாடி கொடுக்குறான். இதெல்லாம் சரிப்பட்டே வராது. நான் போய் அக்கா கிட்ட சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். வீட்டுக்கு போயிட்டு நான் என்னன்னு கேட்குறேன், கேட்டே ஆகணும் அப்படின்ட்டு அவரும் பார்த்துட்டு நிற்கிறாரு. அப்போ ஒயன் திரும்பி பார்த்துட்டு கை காட்டுறா, இதோ வரேன் அப்படின்ட்டு அவரும் வராரு. அப்போது சத்யாவும் ஜின்னும், சரிடி நாங்கள் கிளம்புறோம், நீ பார்த்து போ. சரி பாய். சாட்டர்டே
ம். ஓகே, ஓகே. அப்படின்ட்டு அவளுங்க 2 பேரும் போறாளுங்க. நீங்க நிக்கிறீங்க. அப்போ மாமக்காரும் பைக் எடுத்துட்டு வராரு. அப்போ நீங்களும் உட்காந்துட்டு, "என்ன மாமா வண்டி எடுக்கல? வண்டி எடுங்க." "ஆ தோ தோ எடுக்கிறேன்." அப்படின்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு, "வயன், ஹா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்." "சொல்லுங்க மாமா." இல்லை வீட்டுக்கு வா, நான் அம்மா கிட்ட வச்சு பேசிக்கிறேன்." "ஆ என்னது? என்னாச்சு மாமா? எதுனா ப்ராப்ளமா?" "இல்லை நீ வீட்டுக்கு வா, நான் அம்மா கிட்ட வச்சு பேசிக்கிறேன்." அப்படின்ட்டு வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வராரு. உங்களுக்கு என்னன்னே தெரியல, ஒரே பயமாக இருக்குது. எதனால்? ஒரு வேளை அவர் கூட பேசினதை பார்த்துறாரோ? இல்லையே, பார்த்தாலும் பேசினேன்னு சொல்லிக்கலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, ஏன்? அப்போது உங்கள் வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. உங்கள் அம்மாட்ட ஜேகே இந்த மாரி உங்களை கூப்பிட்டு வச்சு பேசுகிறான், பாட்டு பாட சொல்கிறான் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்கள் அம்மா கிட்ட ஜேடன் சார் சொல்கிறாரு. என்னடா சொல்கிற? இவ்வளோது நடக்குதா காலேஜ் போகிறவளுக்கு? இதெல்லாம் தேவையா? அப்படின்ட்டு உங்கள் அம்மா உங்கள் మామగారుகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. వాడెవరు? వైన్ యాల వాడికి పాట పాడి చూపిస్తుంది? వాడు కాలేజ్లో సీనియర్ పిల్లడు. వైన్ వాడితోనే మాట్లాడుతుంది. ఓ అవునా, నేను వైన్ దగ్గర అడగతాను. సరిగా నువ్వు వైన్ని అడుగు, నేను రూమ్కి పోతాను. இப்போது உங்கள் அம்மா தான் உங்களை கூப்பிட்றாங்க. நீங்களும் போயிட்டு, என்னம்மா? ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஒத்தாசை பண்ணு, வேலை பார்க்கலாம். சரி அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் அம்மாவுக்கு வேலை பார்த்து கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ ஒரு 10:30 போல் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஜேகே கிட்டேருந்து மெசேஜ் வருது. அப்போது உங்களுக்கு யாருன்னு தெரியல. அப்போது அவரும் சொல்கிறாரு, நான் ஜேகே அப்படின்னு. அப்போ நீங்களும், ஓ சீனியர், ஓகே ஓகே, இதான் உங்கள் நம்பரா? ஓகே, நான் சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. அவரும், சரி ஓகே சேவ் பண்ணிக்கோ. அப்புறம் மறக்காமல், சீனியர் சாட்டர்டே தானே, மறக்காமல் வந்தார் ஓகே அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. அவர் லைட்டாக சிரிச்சிட்டு ஃபோனை பார்த்து வெக்கப்பட்டுருக்காரு. இங்கே அப்படியே மேத்யூ, தூ தூ, இதெல்லாம் கண்கொள்ளா காட்சி. இதை பார்க்க வேற எனக்கு இந்த கடவுள் எனக்கு 2 கண்ணை கொடுத்துருக்கான். டேய் இப்போ என்ன வயிற்றுச்சலாக இருக்கு அவனுக்கு? வயிற்றுச்ச? இல்லைப்பா, இல்லை இல்லை, வயிற்றுச்சல்லாம் எனக்கு இல்லை. இதெல்லாம் பார்க்கணுமா எனக்கு? ஐயோப்பா, ஆஞ்சநேயர் மட்டும் என் கூட இருந்தார், ஒன்று அப்படியே என்ன பண்ணியிருப்பார் பக்தன். பாசமாக இருந்துட்டேன். இப்போ ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னா அவர் பண்ணி தான் வைப்பார். ராமருக்கே சீதையை தூக்கிட்டு வந்தவர், உனக்கு அந்த பிள்ளையை சேர்த்து வைக்க மாட்டாரா? இப்போ என்ன அவர் சேர்த்து வைக்க மாட்டாருங்கிறியா? நான் அப்படி சொல்லலைப்பா. அப்புறம் என்ன? சரி, நாளான்னைக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாரு. என் ஆள் வரா வீட்டுக்கு. என்ன? உங்கள் வீட்டுக்கா? எதுக்கு? நாளான்னைக்கு என்ன? நாளான்னைக்கு சனிக்கிழமை. அடுத்து என்னடா இருக்குது? ஏய், நாளான்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. அதுக்கு அவளை கூப்பிட்ருக்கேன் வீட்டுக்கு. சரி, உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியுமா? அதான் பாட்டிக்கு தெரியுமே. பாட்டிக்கு ஏன் எங்கள் அம்மாவுக்கு தெரியாது? உங்கள் அம்மாவுக்கு அந்த பிள்ளையை தான் தெரியும். அந்த பிள்ளையை நீ லவ் பண்ணுறேன்னு சொன்னியா? அட ஆமாண்டா. சரி இங்கே இரு, நான் கீழே போய் சொல்லிட்டு வரேன். டே அப்பா, நான் கிளம்புறேன் வீட்டுக்கு அப்படின்ட்டு அவனுங்க 2 பேரும் ஸ்டெப்ஸ் வழியாக வீட்டுக்குள்ளே வரானுங்க. உள்ளே அப்படியே வந்தால் ஜேகேவோட அப்பா தான் உட்காந்துருக்காரு. ஐயோ இவனா, இவன் ஏன்டா உட்காந்துருக்கான்? டே மச்சான், நான் அப்படியே போகிறேன், நீ போய் வீட்டுக்குள்ளே உங்கள் அம்மாகிட்ட சொல்லிடு, நான் கிளம்புறேன். அப்போது ஜேகேப்பா பார்த்துட்டு, மேத்யூ, சொல்லுங்கப்பா. என்ன இந்த பக்கம்? ஒன்றும் இல்லைப்பா, நோட்ஸ் வாங்க வந்தேன். ஓ, அப்போ 2 பேரும் படிக்கிறீங்களா? அப்பா காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறோம்ப்பா. அதான் கேட்டேன் படிக்கிறீங்களான்னு. அதெல்லாம் நல்லா படிக்கிறோம்ப்பா, டிஸ்டிங்ஷனில் பாஸ் ஆகிரும் 2 பேரும். ஓ அப்படியா? சரி ஓகே, அடுத்த வருஷத்துலேருந்து வேலை பார்க்கணும், ஞாபகம் இருக்கா?
அப்போ அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. அப்போது வராத ஃபோனுக்கு ரிங் வந்த மாரியே, ஹலோ சொல்லுங்கள், இதோ வெளியே வந்துட்டேன். அப்பா கொஞ்சம் வேலை, சரி போ, இந்தா வந்துட்டேன் அப்படின்ட்டு ஃபோன் எடுத்துகிட்டு அவன் வெளியே போயிடுறான் மேத்யூ. அப்படியே ஜேகே கிச்சன் போயிட்டு அவங்க அம்மா முந்தானே பிடிச்சிட்டு, மா என்னடா மா பாரேன், என்னடா சொல்லு. அப்படியே அவன் கவுண்டர் டாப்பில் ஏறி உட்காந்துட்டு, மா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சரி சொல்லு, என்ன? ஒன்றும் இல்லைம்மா, நாளைக்கு நம்ம வீட்டில் கிருஷ்ண ஜெயந்திக்கு நிறைய பேரை இன்வைட் பண்ணியிருக்கோம்ல. ஆமாம், அதுக்கு என்ன? ஒன்றும் இல்லைம்மா, அதுக்கு எனக்கு ஒரு 3 பொண்ணுங்களை தெரியும், அவங்கள இன்வைட் பண்ணியிருக்கேன். அப்போ அவங்க அம்மா அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு, என்னடா சொல்கிற? நீ சொன்னி அந்த தெலுங்கு பொண்ணு, அந்த பொண்ணா? ஆமாம்மா, அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், மற்றபடி பெருசாக யாரும் இன்வைட் பண்ணலம்மா. சரி பரவாயில்ல, இருக்கட்டும், கூப்பிடு. அம்மா என்னடா? உங்ககிட்ட இன்னொன்று சொல்லணும். டேய், லவ் பண்ணுறேன்னு மட்டும் சொல்லிடாதடா, நெஞ்சு வலிக்குது இப்போவே. அம்மா லவ் தான் பண்ணுறேன். என்னடா சொல்கிற? ஆமாம்மா, அதுவும் டேய் தெலுங்கு பொண்ணுன்னு மட்டும் சொல்லாதடா, அம்மாவுக்கு தமிழை வச்சுக்கிட்டே மாரடிக்க முடியலை, இதில் தெலுங்கு சுத்தமாக மாரடிக்க முடியாதுடா. அம்மா அந்த பொண்ணு தான்ம்மா, அவ்வளோதான் லவ் பண்ணுறேன். ஆனால் அவகிட்ட இன்னும் சொல்லலைம்மா, 1 சைடாக தான் லவ் பண்ணுறேன். பாட்டிக்குலாம் தெரியும், பாட்டிக்கு ஏன் அவளுக்கு கூட தெரியும், என் அக்காக்காரி இருக்காளே அவளுக்கு கூட தெரியும். உனக்கு தான் தெரியாது, அப்புறம் உன் புருஷன் அவருக்கு தெரியாது. மா பார்த்து பண்ணிவிடுமா. என்னடா இப்படி சொன்னால் நான் என்னடா பண்ணுறது? மாமா பண்ணி விடுமா. கழிச்சலாக போவேன், இப்போ வந்து சொல்லு இப்படி. அப்படிலாம் பேசாதம்மா. சரி விடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ 1 டே ஃபுல்லாக அந்த ஒர்க்கு அப்படி இப்படின்னு போயிருந்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் டே, அதாவது கோகுலாஷ்டமி அன்னைக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு லொக்கேஷன்லாம் அவர் சென்ட் பண்ணியிருப்பார். இப்போ நீங்கள் தான் வீட்டுக்கிட்ட வந்துட்டு ஜேகே கால் பண்ணுறீங்க. அப்போது அவரும் ஒயிட் கலர் வேஷ்டி சட்டையில் அவர் வெளியே வராரு. டே வா, அவன் வந்துட்டா. யாரு? அதான்டா வயன். சபா, கூட சத்யா வர்றா. அப்படியா? இதோ வந்துட்டேன் அப்படின்ட்டு மேத்யூ பின்னாடியே போகிறான். ஸ்கெட்ச் இதெல்லாம் பார்த்துட்டு திருந்தவே மாட்டான் அப்படின்ட்டு அவன் பின்னாடியும் மெதுவாக வந்துட்டுருக்கான். அப்போது கேட்டுக்கிட்ட போய் நிற்கிறானுங்க. பார்த்தா அங்கேருந்து நீங்கள் ஒரு ரெட் கலர் saree கட்டிட்டு வந்துட்டுருக்கீங்க. அவன் அவ்வளோதான், ஃப்ளாட் ஆகிட்டான் அங்கனே. நான் சொன்னது அவளுக்கு புரிஞ்சிருக்குமோ புரியலையோன்னு நான் ரொம்ப யோசித்தேன். பரவாயில்ல, புரிஞ்சிட்டு அப்படின்ட்டு அவன் சந்தோஷப்பட்டுட்டு அவனும் அப்படியே அவங்கள பார்த்துட்ருக்கான். அப்போ நீங்களும் வந்துட்டு, சீனியர் உள்ளே போகலாமா? வா வேன், சத்யா வா, ஜுனு வா அப்படின்னு 3 பேரையுமே உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அப்போ ஜேகேயோட அக்கா வந்துட்டு தான். அப்போது ஜேகே அக்காவை கூப்பிட்டு, இந்தமாரி இதுதான் நீ சொல்லியிருக்கிய வயன். ஆமாம், நீ நல்லா பாடுவியாமே, என் தம்பி உன்னை பற்றி நிறையா சொல்லியிருக்கான். சரி உள்ளே வாங்க 3 பேரும் அப்படின்ட்டு உங்கள் 3 பேரையும் அவங்க உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது ஜேகேயோட பாட்டி தான் உட்காந்துருக்காங்க. நீங்கள் போய் அவங்க கால் தொட்டு கும்பிட்டுட்டு, நான் தெரியும் என் பேரை சொல்லியிருக்கான், நீ தானே அந்த தெலுங்கு புள்ள, மேத்யூ சொல்லிட்டு இருப்பான் உன்னை பற்றி. என் பேர் தெரியும், ஏதோ 2 எழுத்தில் வருமே, வயன் சொல்லியிருக்கான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு சேர் எடுத்துகிட்டு வா அப்படின்னு ஜேகே அக்கா கிட்ட சொன்னோன்னே ஜேகே அக்காவும் ஒரு சேர் எடுத்துகிட்டு வராங்க. இங்கே வா, இங்கே உட்காரு அப்படின்னு உங்களை அவங்க பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு, ஆமாம் பாட்டு பாடுவியாமே, இன்றைக்கி கோகுலாஷ்டமி தானே,
ஒரு நல்ல பாட்டை பாடுறியா? ஆ ம் நான் பாடுறேன். அப்படியா? சரி, நீ என்ன பண்ணு, போய் சாமி கும்பிட்டுட்டு வா. சாமி கும்பிட்டு வந்து அதுக்கப்புறம் பாடலாம். அப்படின்னோடனே நீங்களும் போய் சாமியெலாம் கும்பிட்டுட்டு வந்து அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. அப்போது நீங்கள் தான் பாடுறீங்க. ஜேகே எல்லாரும் அந்த விண்டோ கிட்ட வந்து அப்படியே சாஞ்சிட்டு உங்களையே பார்க்குறான். என் மனம் உனக்கொரு விளையாட்டவல்லையா, என் மனம் உனக்கொரு விளையாட்டவல்லையா, எனக்கென உணர்ச்சிகள் தனியாக இல்லையா, நெஞ்சின் மழை உறங்காது, இதழ் கொண்டு வாய் மூடவா என் கண்ணா, இதழ் கொண்டு வாய் மூடவா என் கண்ணா, உன்னை கொண்டு விழி மூடவா, உன்னுடன் இந்த இல்லையா, பார்க்கடலில் ஆடி பின்னும் உன் வண்ண மாறவில்லையும், பார்க்கடலில் ஆடிய பின்னும் உன் வண்ண மாறவில்லையும், என் நெஞ்சில் கூடி நிறமாறவாயினுரை வந்து சேர்க, உதவிகள் ஈரமாய் வாழ்க கலந்திடவா, கண்ணாமூச்சி நீனடா என் கண்ணான் கண்ணாடி பொருள் போலடா. அங்கே உள்ள எல்லாருமே ஒரு மாதிரி உங்களையே பார்த்துட்டு ஒரு மாதிரி கையெல்லாம் தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக அந்த பாட்டை பாடி முடிக்கிறீங்க. ஜேகேயோட பாட்டி உங்களுக்கு சொடுக்கு எடுக்கிறாங்க. அப்பா, எம்பிட்டு அழகாக பாடியிருக்க, நல்லா இருக்குது வயன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ ஜேகே உங்களை பார்த்துட்டே லைட்டாக வெக்கப்படுறாரு. நீங்களும் வெக்கப்பட்டு கீழே குமிறீங்க. அப்போது ஜேகேயோட பாட்டி இதெல்லாம் பார்க்குறாங்க. ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு அவங்களும் ஜேகே கூப்பிட்டா அவங்க பக்கத்தில் இந்த சைடு உட்கார வைக்கிறாங்க. டேய் ஒயன், நீ இன்னும் சாப்பிடல? இல்லை பாட்டி. நீ போய் சாப்பிடு, சரியா? சரி அப்படின்ட்டு உங்களை சாப்பிட கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க அவங்க அக்கா, அதாவது ஜேகேவோட அக்காவை. அப்போ அவங்களும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ இங்கிட்டு திரும்பிட்டு, டேய் இந்த பிள்ளை ரொம்ப நல்லா இருக்காடா, அதுவும் இந்த புடவையில் மகாலட்சுமி மாதிரி இருக்கா, இவளை எப்படியாச்சும் கட்டிட்டு வந்துடுடா, என்ன பண்ணாலும் சரி நீ அப்படியே இவளை கட்டிட்டு வந்துடு. சரி பாட்டி. டேய் எனக்கு என்னமோ உனக்காக தான் இந்த பாட்டை பாடியிருப்பாளோன்னு தோணுது. பாட்டி உனக்குமா? எனக்கும் அப்படி தான் பாட்டி தோணுது. ஏன்னா நான் லவ் பண்ணுறேன்னு அவளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை சொல்லி தொலைன்னு சொல்கிறாளோ என்னமோன்னு நான் நினச்சிட்ருக்கேன். எட்டே முட்டா பயலே, அதுதான் நானும் சொல்ல வரேன். நீ ரொம்ப தாமதம் பண்ணாத, சீக்கிரம் போய் அந்த பிள்ளைக்கிட்ட லவ்வை சொல்லு, சரியா? சரி பாட்டி அப்படின்ட்டு அவரும் சிரிச்சுட்டு திரும்ப போய் மேத்யூ கிட்ட நின்றுக்கிறாரு. அப்போது ஈவினிங் ஆகுது. நீங்கள் ஜேகே ரூமில் தான் இருக்கீங்க. அப்போது சத்யாவும் சிஞ்சுவும் வெளியே உங்கள் அக்கா, அதாவது ஜேகேவோட அக்கா கூட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் தான் ஜேகே ரூமில் உள்ள திங்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அவரோட சின்ன வயசு ஃபோட்டோ இருக்குது, குட்டி ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. சே, அழகாக இருக்கார் பாரு. இவர் மேலே என்ன நமக்கு? இவர் பாட சொல்கிறாருன்னு வந்தோம், ஆனால் இப்போ பார்த்தா வீடு வரையும் கூட்டிகிட்டு வந்துட்டார். ஒரு வேளை எனக்கு அவரை பிடிச்சிருக்கா? சே, அவர் ஏதோ நல்லா பாடுறேன்னு கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். ஆனால் இருக்காது அதெல்லாம் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகே சடனாக உள்ளே வராரு. நீங்கள் அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை உங்கள் கைக்குள்ளே வச்சுட்டு, சீனியர். ஆமாம், இங்கே என்ன பண்ணுற? இல்லை, உங்கள் அக்கா தான் இங்கே உட்கார வச்சாங்க. ஓ ஓகே. இல்லை, இது உங்கள் ரூம் தானே?
தெரியும், உங்கள் ஃபோட்டோஸாக இருந்துச்சு, அதை வச்சு சொல்கிறேன். ஓ ஓகே. வயன், ஆ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னது? இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் பொண்ணுங்கிட்ட இப்படிலாம் பேசினதில்ல. சொல்லிடுறேன், எனக்கு தோன்றதை நான் சொல்லிடுறேன். என்னன்னா அது அப்போ மேத்யூ உள்ளே வந்துட்டு, வயன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் இப்படி தான் இழுத்துட்ருப்பான் அது இதுன்னு. ஒன்றும் இல்லை வயன், அவனுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் உன்னை லவ் பண்ணுறானா. இது ஜென்யூனான லவ் தான், ஏன்னா எங்களுக்கே தெரியும் அவன் இதுவரையுமே எந்த பொண்ணு பின்னாடியும் இப்படி சுற்றுனதோ ஒரு ஃபீலிங்ஸ் அப்படின்னு அவன் இருந்ததே இல்லை. ஆனால் நீ வந்ததுக்கப்புறம் இது எல்லாமே அவனுக்கு இருக்குது. அதனால் நீ அவனை கண்மூடித்தனமாக நம்பலாம். ஏன்னா அக்மார் கோல்டு இது இவ்வளோ தான், சரியா? டேய் வாடா கதவு சாத்து அப்படின்ட்டு அவன் கதவு சாத்திட்டு போகிறான். ஜேகே அப்படியே ஸ்டன் ஆகிட்டு சொல்லிட்டு போயிட்டான். ஐயோ, நான் சொல்ல வேண்டியதை இந்த மூதேவி சொல்லிட்டு போகுது. அது 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 வயன், அது எனக்கும் உங்களை பிடிக்கும். ஆனால் அப்போது ஜேகே அப்படியே பார்த்துட்டு, என்ன பிடிக்கும்னா, இல்லை எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது லவ்வானு லவ்வானு தான் தெரியலை. ஆனால் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு. உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் இது லவ்வானு தெரியல. அவ்வளோதானே? சரி விடு, இதுக்கு எதுக்கு பேசலாம், பழகலாம். உனக்கு அதுக்கு தாண்டி பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து என்கிட்ட டேரெக்டாக சொல்லு, ஓகே? அப்புறம் நான் சொல்லிடுறேன். என்னது? பெருசாக ஒன்றும் இல்லை, எனக்கு பெருசு தான். ஐ லவ் யூ. இதுவரையும் ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படிலாம் சொன்னதில்லை. நிறையா படத்துலலாம் பார்த்து தான் இப்போது இந்தமாரி சொல்கிறேன்னு நினச்சிக்காத, இதுதான் உண்மை. ஐ லவ் யூ அப்படின்ட்டு அவர் உங்களை ஹக் பண்ணிவிட்டு அப்படின்னு ஃபோர்ஹெட்டில் கிஸ் கொடுக்குறாரு. நீங்களும் என்ன எனக்காக ஒரு பாட்டு பாடுறியா? என்ன பாட்டு? மதியம் பாடினல்ல, அதிலே ஸ்டார்டிங். கண்ணாம்பூச்சி என்னடாவா? ஆமாம். அப்போ நீங்களும் கண்ணை மூடிட்டு, கண்ணாமூச்சி என்னடா என் கண்ணா, நான் கண்ணாடி பொருள் போலடா. கண்ணாமூச்சி என்னடா என் கண்ணா, நான் கண்ணாடி பொருள் போலடா. அந்த நதியின் கரையை நான் கேட்டேன், அந்த காற்றை நிறுத்தியும் கேட்டேன். அந்த நதியின் கரையை நான் கேட்டேன், அந்த காற்றை நிறுத்தியும் கேட்டேன். வான்வெளியை கேட்டேன், விடையே இல்லை. வான்வெளியை கேட்டேன், விடையே இல்லை. இருதயில் உன்னை கண்டேன், இருதயம் பூவில் கண்டேன். இருதயில் உன்னை கண்டேன், இருதயம் பூவை கண்டேன். இது எனக்காக தானே பண்ணேன், அதை மட்டும் சொல்லு. அப்போ உங்களுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. ஏன்னா நீங்கள் ஜேகேக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலவே தான் நீங்கள் அந்த பாட்டையும் பாடியிருப்பீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியல. இல்லை வயன், பொய் சொல்லாத, இது எனக்காக தானே. சீனியர் கையை விடுங்க, அதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்ட்டு கையை உதறி விட்டு நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணிட்டு போகிறீங்க. ஜேகே ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிட்டு சிரிக்கிறாரு. நீங்களும் சிரிச்சுட்டே வெளியே வந்துடுறீங்க. என்னவளே அடி என்னவளே, எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டேன்.
எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன். காதல் என்றால் பெரும் அவஸ்தென்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டேன். இந்த கழுத்து வரை என்று காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றேன். என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டேன். ஓகேடா, அண்டில் த சைனிங் ஆஃப் பிரைட் டாடா பை, லவ் யூ. இது கொஞ்சம் டூரேஷன் அதிகமாக தான் இருக்குது. ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு. ஓகே வாங்க, நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து கொஞ்சம் ரொமான்டிக்காக போகலான்னு இருக்கேன். இல்லை காமெடி தான் வேணுமா, அதை நீங்களே சொல்லிடுங்க. காமெடி வேணும்னா காமெடி பண்ணிடலாம், ரொமான்டிக் வேணும்னா ரொமான்டிக்காக போகலாம். ஐ ஹோப் போகலாம். எப்படின்னா என்ன, 2 பேரும் கடைசியில் ஒன்று தான் சேர போகிறாங்க. வாங்க போகலாம்.